தனிநாடு இறுதி இலக்கென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதன் உள்நோக்கத்தினை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும். EPTP வலியுறுத்தல். இலங்கை வருகின்றார் இந்திய வெளிவிவகார அமைச்சர். மத தலங்களுக்கு பலத்த பாதுகாப்பு, கண்காணிப்பில் ஆயிரக்கணக்கான புலனாய்வு அதிகாரிகள். கிளிநொச்சியில் சேதமடைந்த பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவு. தையிட்டி விஹாரைக்கு முன்பாக நாளை எதிர்ப்பு போராட்டம். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் லஞ்சம், திலகநாதன் MP குற்றச்சாட்டு. தனிநாடு இறுதி இலக்கென்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழக முதலமைச்சரிடம் தெரிவித்திருப்பதன் உள்நோக்கத்தினை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று EPTP வலியுறுத்தியுள்ளது. மேலும் இந்திய கடற்றொழிலாளர் விவகாரத்தில் உண்மைகளை எடுத்துரைத்து நமது கடற்றொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் அவலங்களுக்கு தீர்வு காண முடியாமல் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை வெளியிட்டமைக்கு கண்டனமும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் மேற்குறித்த விடயங்கள் தெரிவித்தார். இன்று எங்களை பொறுத்தவரையில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியை பொறுத்தவரையில் சில விடயங்களை அவர்களுடைய விஜயத்தின் போது வெளிப்படுத்தப்பட்ட சில விடயங்களை, அவற்றின் உண்மைகளை, அவை ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்களை எங்களுடைய மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது என்று கருதுகின்றோம். சில தினங்களுக்கு முன்னர் தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கடற்தொழிலாளர் பிரச்சனை தொடர்பாகவும் தாங்கள் தமிழக முதலமைச்சருக்கு எடுத்து கூறியிருப்பதாக தெரிவித்திருந்தார். அதாவது எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து சட்டவிரோதமாக நுழைந்து எங்களுடைய கடல் வளங்களை அளிக்கக்கூடிய சட்டவிரோத மீன்பிடி முறையை பயன்படுத்தி கடற்தொழிலில் ஈடுபடுவதனால், இந்திய கடற்தொழிலாளர்கள் கடற்தொழிலில் ஈடுபடுவதனால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் தொடர்பாகவும் பேசியதாக தெரிவித்திருந்தார். அது தொடர்பிலே பேசுகின்ற போது தாங்கள் என்னத்தை சொன்னோவென்றால், இங்கே இலங்கை கடற்தொழிலாளர்களுக்கும் குறிப்பாக வடபகுதி தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும் இந்திய கடற்தொழிலாளர்களுக்கும் பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, அது தீர்க்கப்பட வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களாம். என்னையா பாரிய பிரச்சனை? என்ன பிரச்சனை இங்கே இருக்கிறது? இவர்களுடைய கதையை பார்க்கின்ற பொழுது, இவர்கள் தமிழக முதல்வர் அமைச்சருக்கு சொன்னதாக சொல்லப்படுகின்ற அந்த பாரிய பிரச்சனை என்ற வார்த்தை பிரயோகத்தை பார்க்கின்ற பொழுது ஏதோ சர்வதேச கடலில் ஒன்று இருப்பது போன்றும், தமிழக கடற்தொழிலாளர்களுக்கும் எமது வடபகுதி தமிழ் கடற்தொழிலாளர்களுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய அந்த கடற்பரப்பிலே மீன்பிடி தொழிலிலே ஈடுபடுவது தொடர்பிலே இரண்டு தரப்பினரும் பரஸ்பரம் முரண்பட்டுக் கொள்வது போன்றும், அது தொடர்பிலே ஒரு ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை அல்லது இரண்டு தரப்பு கடற்தொழிலாளர்களையும் ஒரு மேசையிலே அமர வைத்து பேசி ஒரு சுமூகமான பிரச்சனைக்கான தீர்வை சுமூகமான முறையிலே எட்ட வேண்டும் என்றும் இவர்கள் சொல்வது போன்றுதான் இருக்கின்றது. இல்லை, அப்பட்டமான தவறு. இங்கே இருப்பது பாரிய முரண்பாடு அல்ல, பரஸ்பர முரண்பாடு அல்ல, இரண்டு கடற்தொழிலாளர்களுக்கும் இடையிலான பரஸ்பர முரண்பாடு அல்ல. தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லுகின்ற வார்த்தைகளை நாங்கள் தெளிவாக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய மக்களுடைய உணர்வுகளிலே, எங்களுடைய மக்களுடைய அவலங்களிலே நாங்கள் விளையாடக்கூடாது. இங்கே வெளிப்படையான பிரச்சனை இருக்கிறது. இந்திய கடற்தொழிலாளர்கள் எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து, நான் ஏற்கனவே சொன்னது போன்று எங்களுடைய கடல் வளங்களை அழிக்கக்கூடிய, எங்களுடைய கடல் பவளப்பாறைகளை அழிக்கக்கூடிய, எங்களுடைய மீன் உருவாகக்கூடிய ஏது நிலைகளை இல்லாமல் செய்யக்கூடிய மீன்பிடி முறையை பயன்படுத்தி தொழிலில் ஈடுபடுகிறார்கள். இதனால் இங்கே வாழக்கூடிய எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொழிலுக்கு செல்ல முடியாத நிலை காணப்படுகிறது. அங்கே இருந்து வருகின்ற பாரிய இழுவை மடி படகுகள் எங்களுடைய சிறிய ரக படகுகளை, எங்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய சிறிய ரக படகுகளை இடிக்கின்றன, இடித்து நொறுக்குகின்றன, வலைகளை துவசம் செய்கின்றன. அதனால் எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது.
அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதாம், தமிழக கடத்தொழிலாளர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுகிறதாம். எப்படி பாதிப்பு ஏற்படுகிறது என்றால், அவர்கள் இங்கே வருகின்ற போது, சட்டவிரோதமாக வருகின்ற போது இலங்கை கடற்படை கைது செய்கின்றது. இலங்கையினுடைய சட்டத்திற்கு அடிப்படையில் அவர்களுடைய கடல் தொழில் உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றது. அதனால் பாதிப்பு ஏற்படுகிறதா? ஐயா, எங்களுடைய மக்கள், எங்களுடைய கடற்தொழிலாளர்கள் உங்களை நம்பி வாக்களித்தார்களே, அந்த கடற்தொழிலாளர்கள் எதிர்கொள்கின்ற பாதிப்புகளை விடவா இது பாதிப்பு? என்ன பேசுகிறீர்கள்? உங்களுடைய மக்களை நலன்களை முதலிலே புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய அவலங்களை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய மனவேதனைகளை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களுடைய எதிர்காலத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுகிறார்கள் என்று சொல்கிறீர்கள். ஓடுவதற்கு யார் காரணம்? இது போன்ற நடவடிக்கைகள் தான். இவ்வாறான அவர்கள் இங்கே வாழ வழியில்லாத ஒரு சூழலை உருவாக்கப்படுகின்ற போது அதனை நியாயப்படுத்துகின்றீர்களே, அதற்கு தவறான ஒரு பொருள் கோடலை கொடுக்கின்றீர்களே, உங்களுடைய குறுகிய நலன்களுக்காக. இவ்வாறான உங்களுடைய கருத்துக்களும் இவ்வாறான உங்களுடைய கருத்துக்களால் ஏற்படுகின்ற இங்கே வாழ முடியாத சூழலும் தான் காரணமாக இருக்கின்றது. தயவு செய்து உங்களுடைய பரவணி பண்பியல் என்று சொல்வார்கள், காலங்காலமாக உங்களுடைய குறுகிய நலன்களுக்காகவும் உங்களுடைய சுயலாப அரசியலுக்காகவும் உங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் நீங்கள் செய்து வருகின்ற காரியங்களின் எங்களுடைய மக்களை காட்டிக் கொடுக்கின்ற அந்த வரலாற்று தொடர்ச்சியாக நீங்கள் இதனை செய்திருக்கிறீர்கள். தொடர்ந்து செய்யாதீர்கள். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவருடைய பேரனார் காக்கா பொன்னம்பலம் அவர்கள் எவ்வாறு 1947களிலே மலையக தமிழ் மக்களுக்கு துரோகம் செய்தாரோ, மலையக தமிழ் மக்களை காட்டிக் கொடுத்தாரோ, காக்கா பொன்னம்பலத்தினுடைய மகன் எவ்வாறு குமார் பொன்னம்பலம் அவர்கள் ஜே.ஆர். ஜெயவர்த்தனாவோடும் ஸ்ரீமா பண்டாரநாயக்கோடும் தன்னுடைய உறவை பலப்படுத்திக் கொள்வதற்காக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை காட்டிக் கொடுத்தாரோ, அதே போன்றுதான் ஏன் பேரனான தற்போதைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், காக்கா பொன்னம்பலத்தினுடைய பேரனான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் 2009 வெள்ளைக்கொடி விவகாரத்தின் மூலம் எவ்வாறு புலிகளை காட்டிக் கொடுத்தாரோ, புலிகளுடைய முக்கிய தலைவர்கள் அழிவதற்கு எவ்வாறு காரணமாக இருந்தாரோ, தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய குறுகிய அரசியலுக்காகவும், அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது தமிழகத்திலே சென்று தங்களுடைய அரசியல் சுய லாபத்திற்காக குறுகிய நலன்களுக்காக எங்களுடைய கடற்தொழிலாளர்களை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து இந்த இவ்வாறான செயற்பாடுகளை தவிருங்கள். உங்களுக்கு தமிழகத்திலே சென்றிருக்கிறீர்கள், தமிழக தலைவர்களோடு சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது என்றால் எங்களுடைய மக்களுடைய அவலங்களை வெளிப்படுத்துங்கள். இங்கே உண்மையில் என்ன நடைபெறுகிறது, கடற்தொழில் பிரச்சனை எவ்வாறு நடைபெறுகின்றது என்று உண்மையை சொல்லுங்கள். அந்த பகுதி கடற்தொழிலாளர்களும் நன்மை அடையவில்லை, இந்த பகுதி கடற்தொழிலாளர்களும் இதனால் நன்மை அடையவில்லை, ஸ்ரீலங்கா அரசாங்கம் தான் நன்மை அடைகின்றது என்று சொல்கிறீர்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இந்திய இழுவை மடிப்படகுகளினால் தமிழக அரசியல் தலைவர்கள் நன்மை அடைகிறார்கள் என்ற ஒரு வலுவான ஆதாரங்கள் இருப்பதும் மறுப்பதற்கில்லை. தமிழகத்திலே அரசியல் செய்யக்கூடிய பலருக்கு சொந்தமான இழுவை மடிப்படகுகள் தான் இந்த எங்களுடைய கடலிலே எங்களுடைய வளங்களை நாசம் செய்கின்றன என்பதற்கான வலுவான ஆதாரங்கள் இருக்கின்றன. அது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேர்மையானவர்களாக இருந்திருந்தால் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும், எங்களுடைய மக்களுடைய அவலங்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதிலே இதய சுத்தியோடு அரசியல் செய்பவர்களாக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழகத்திலே நீங்கள் சந்திக்கின்ற ஒவ்வொருவரிடமும் உண்மை நிலவரத்தை சொல்லி இருக்க வேண்டும். தமிழக கடற்தொழிலாளர்கள் தவறு இழைக்கிறார்கள், அதனை தடுத்து நிறுத்துங்கள். அவர்களும் பாவங்கள், அவர்களும் எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகள். அவர்களுக்கு மாற்று வழியை, அவர்கள் பிழைப்பதற்கான, அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலே மாற்றி ஏற்பாடை செய்து கொடுங்கள். அதற்கான ஒத்துழைப்பை நாங்கள் தருகிறோம் என்று நீங்கள் அந்த தலைவர்களோடு பேசி இருக்கணும். நீங்கள் செய்யவில்லையே. இதுவா உங்களுடைய மக்கள் நல செயற்பாடு? இதுவா உங்களுடைய மக்கள் நலன் சார்ந்த அரசியல்? தயவு செய்து சிந்தியுங்கள். இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு விடயம். அங்கே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அவர்கள் அந்த ஊடக சந்திப்பிலே உரையாற்றியதன் பின்னர் இவர்களுக்கான அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்த விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் அங்கே உரையாற்றியிருந்தார். அவர் கருத்து செல்லுகின்ற போது இவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் தமிழக முதல்வர்
கௌரவ மு.க. ஸ்டாலினிடம் என்ன சொன்னார்கள் என்றால், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இறுதி இலக்கு தனித்தமிழன்தான். இந்திய வெளிவிகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எதிர்வரும் 23ஆம் தேதி செவ்வாயன்று ஒருநாள் விஜயமாக கொழும்பு வருகின்றார். இலங்கை தலைவர்களை சந்தித்து பேசும் அவர் கொழும்பில் இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்பினரை ஒன்றாக சந்திக்கவிருக்கின்றார் என தெரிய வருகின்றது. பேரிடரால் பெரிதும் பாதிக்கப்பட்ட இலங்கைக்கு உடனடி அயல்நாடு என்ற முறையில் தொடர்ந்தும் இந்தியா உதவி வரும் பின்னணியில் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஒருநாள் விஜயமாக கொழும்பு வருகின்றார். ஏற்கனவே கடந்த ஏப்ரலில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கொழும்பு வந்திருந்த சமயம் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் 4 தலைவர்களையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் 2 தலைவர்களையும் சேர்த்து ஒன்றாக சந்தித்திருந்தார். அந்த சந்திப்பின் தொடர்ச்சியை இப்போது இந்திய வெளிவிகார அமைச்சரின் கொழும்பு விஜயத்தின் போதும் தொடர்ந்து இடம்பெறும் என தெரிகின்றது. பிரதமர் மோடியை சந்தித்த தமிழரசு கட்சியின் பிரமுகர்களான கட்சியின் தலைவர் சி.வி.கே. சிவஞானம், பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன், நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ராசமாணிக்கம் சாணக்கியன் ஆகியோர் செவ்வாயன்று இந்திய வெளிவிகார அமைச்சரை சந்திப்பார் என்று தெரிய வந்துள்ளது. சங்க கூட்டணியின் சார்பில் 2 தலைவர்கள் முன்னர் இந்திய பிரதமர் மோடியுடனான சந்திப்பில் பங்கு பெற்றிருந்தனர். இந்த தடவையும் அவர்கள் சார்பில் இருவர் இந்த பேச்சுகளில் பங்கு பெற்றவர் என்று தெரிகின்றது. ஏற்கனவே இதே 23ஆம் தேதி இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் சங்க கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 5 கட்சிகளின் தலைவர்களுமாக சேர்ந்து இலங்கைக்கான இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜாவை சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஆயினும் இந்திய வெளிவிகார அமைச்சரின் வருகையை ஒட்டி அந்த சந்திப்பு தள்ளி போயிருப்பதாக தெரிய வருகின்றது. இந்திய வெளிவிகார அமைச்சரின் ஒருநாள் கொழும்பு விஜய விவரங்கள் நாளை அளவில் உறுதியாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனினும் இந்த விஜயத்தின் போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அல்லது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது தமிழ் மக்கள் பேரவை ஆகியவற்றின் பிரதிநிதிகளை இந்திய வெளிவிகார அமைச்சர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை என தெரிய வந்தது. இலங்கையில் ஆட்சி அமைத்திருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசின் பிரதான பங்காளிகளான ஜேவிபியின் பொதுச் செயலாளர் மாத இறுதியில் புதுடெல்லி செல்கின்றார் என்று கூறப்படும் பின்னணியில் அதற்கு முன்னதாக இந்திய வெளிவிகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் கொழும்பு வருகை தந்து இலங்கை தலைவர்களை சந்தித்து பேசவிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இதற்காக பெருமளவான மேலதிக போலீஸ் உத்தியோகர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எஃப்.ஜி. வூட்லர் கூறியுள்ளார். இன்று காலை நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்துள்ளார். இதற்கமைய பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் பல்வேறு மத நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். இதற்காக சிவில் உடையில் போலீஸ் உத்தியோகர்கள் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளும் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் முப்படையினரின் ஒத்துழைப்பு பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் பண்டிகை காலத்தை பாதுகாப்பான முறையில் முன்னெடுப்பதற்கான விசேட திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அனைத்து தலைமையக போலீஸ் பரிசோதகர்கள் மற்றும் நிலைய பொறுப்பதிகாரிகள் அந்தந்த போலீஸ் பிரிவுகளில் உள்ள அனைத்து மத தலங்களின் தலைவர்களையும் சந்தித்து எதிர்காலத்தில் நடத்தப்பட உள்ள அனைத்து மத நிகழ்ச்சிகளுக்கும் பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுப்பார்கள். பண்டிகை காலத்தில் மத வழிபாட்டு தலங்களுக்கு செல்லும் மற்றும் மத வழிபாடுகளில் ஈடுபடும் பொதுமக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், நீங்களும் இது குறித்து அவதானமாக இருந்து ஏதேனும் சந்தேகத்திற்குரிய நபர், குழு அல்லது பொருட்கள் குறித்து சந்தேகம் ஏற்பட்டால் அருகில் உள்ள போலீஸ் உத்தியோகத்திற்கு அறிவிக்க முடியும். மேலும் இந்த பண்டிகை காலத்தில் உங்கள் பாதுகாப்பிற்காக சிவில் உடையில் ஏராளமான போலீஸ் அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளதுடன் ஏராளமான புலனாய்வு அதிகாரிகளும் நிறுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பிரதான வீதியில் 11வது மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலத்தின் புனரமைப்பு பணிகள் இன்றைய தினம் நிறைவு பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்பா பேரிடர் காரணமாக கடந்த 28/11/2025 அன்றைய தினம் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் A35 பிரதான வீதியில் 11வது மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலமானது பாதிப்படைந்திருந்தது. இந்நிலையில் சேதமடைந்த பாலத்தை புனரமைக்கும் பணியில் இந்திய ராணுவம், இலங்கை ராணுவம் மற்றும் வீதி அபிவிருத்தி திணைக்களம் இணைந்து துரித கதியில் ஈடுபட்டிருந்தனர். குறித்த பாலத்தின் புனரமைப்புக்காக இலங்கை வந்துள்ள இந்திய ராணுவத்தினர் மற்றும் இலங்கை ராணுவத்தினரும் இணைந்து இன்றைய தினம் பாலத்தின் அபிவிருத்தி பணிகளை நிறைவு செய்துள்ளனர். இதன்போது இன்றைய தினம் இந்திய துணை தூதர் சாய் முரளி குறித்த பாலத்தின் புனரமைப்பு பணிகளை பார்வையிட்டார். மேலும் குறித்த பாலம் எதிர்வரும் 21 அல்லது 22ஆம் தேதிகளில் பொதுமக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட உள்ளது. தையிட்டி திஸ்ஸ விகாரை அடாத்தாக கையப்படுத்தப்பட்டுள்ள தனியார் காணிகளை விடுவிக்குமாறும் விகாரையின் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை ஞாயிற்றுக்கிழமை விகாரை முன்பாக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக வலிவடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் மற்றும் காணி உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
தையிட்டி திஸ்ஸவிகாரையின் விகாராதிபதி ஜின்தோட்டை நந்தாராம தேரருக்கு வழங்கப்பட உள்ள அமரபுர ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்கநாயக்க பதவிக்கான ஸ்ரீ சண்டா சான்றிதழ் மற்றும் விஜயன் சான்றிதழ் வழங்கும் விழா ஞாயிற்றுக்கிழமை புத்த சாசன மற்றும் கலாச்சார அமைச்சர் ஹினிதும சுனில் செனவை தலைமையில் வழங்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேவேளை தையிட்டி விகாரைக்கு முன்பாக இதொரு சட்டவிரோதமான விகாரை என மும்மொழிகளில் அறிவித்தல் பலகை நாட்டுவது எனவும் விகாராதிபதிக்கு வழங்கப்பட உள்ள கௌரவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஞாயிற்றுக்கிழமை போராட்டம் முன்னெடுப்பது என்றும் கடந்த வியாழக்கிழமை வலிவடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வில் தேசிய மக்கள் சக்தியின் பூரண ஆதரவுடன் பிரேரணை நிறைவேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா விபுலானந்தா கல்லூரியில் ரசாயனவியல் பாட ஆசிரியரை நியமிக்காமல் இருப்பதற்கு வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றோர் ஒருவரால் வழங்கப்பட்டுள்ளதாக ஏழை தாயொருவர் தன்னிடம் தெரிவித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் குற்றம் சாட்டியுள்ளார். வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடமாகாணத்தில் கல்வியில் ஊழல் உள்ளதால் ஏழை மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. இந்த வடக்கு மாகாண கல்வி சமுதாயத்தில் நடைபெறுகின்ற ஊழல் தொடர்பாக நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வீதியில் நான் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது ஒரு ஏழை தாய் என்னை மறைத்து சொன்னார். தனது மகள் பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியில் உயர்தரத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருப்பதாகவும் அந்த பாடசாலையில் புதிய வகுப்புக்கு உயர்தரம் ஆரம்பித்து 4 மாதங்கள் முடிவடைந்தும் இதுவரையில் ரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர்களை நியமிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். அதற்கான காரணத்தை அவர் சொல்லும் போது எனக்கு இதயமே நொன்றுவிடும் போல் இருந்தது. அவர் சொன்னார், உயர்தர பரீட்சையானது ஒரு போட்டி பரீட்சையாகும். சாதாரண ஏழை மாணவர்கள் கல்வி கற்கும் ஒரே இடம் பாடசாலையாகும். அந்த பாடசாலையில் திறமையான ஏழை மாணவர்கள் பலர் கல்வி கற்கின்றார்கள். அவர்கள் அந்த போட்டி பரீட்சையில் சித்தி அடையாமல் செய்வதற்காக சில வசதி படைத்த பெற்றோர் பணம் கொடுத்துள்ளார்கள். வடக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளருக்கு, அதாவது பட்ரிக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றார் ஒரு மாணவியினுடைய தந்தை. ஆகவே முதலாம் தவணைக்கு ஒருபோதும் ரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர் வரமாட்டார் என்று. அப்போதுதான் நான் சிந்தித்தேன். கடந்த 4-5 மாதங்களாக பட்ரிக் நிரஞ்சனிடம் இந்த பாடசாலையில் ரசாயனவியல் பாடத்திற்கு ஆசிரியர் இல்லை, அதற்கு ஒரு மாற்றினையும் நான் தெரிவித்திருந்தேன். செட்டிக்குளத்தில் இருக்கின்ற அல்காமியா எனும் பாடசாலையில் ஒரே ஒரு மாணவர் தான் இருக்கின்றார். அங்கே ஒரு ரசாயனவியல் ஆசிரியர் இருக்கின்றார். ஆனால் இந்த பண்டாரிக்குளம் விபுலானந்தா கல்லூரியில் 75 மாணவர்கள் கல்வி கற்கின்றார்கள். அந்த பாடசாலைக்கு ஆசிரியரை நியமிக்காததற்குரிய காரணம் அந்த ஏழை தாய் சொல்லிய காரணத்தை என்னால் உறுதிப்படுத்த முடிந்தது. அது தொடர்பாக அந்த ஏழை தாய் கேட்டதற்கிணங்க வவுனியா வலய கல்வி பணிப்பாளரிடம் நான் தொலைபேசியில் கேட்டபோது அவர் சொன்னார், கல்வி அமைச்சின் செயலாளர் தான் அதை நியமிப்பது, அது அவருடைய கடமை என்றும் மிக விரைவில் அந்த வெற்றிடம் நிரப்பப்படும் என்றும். ஆனால் நான் ஊகித்துக் கொண்டேன். முதலாவது தவணை மிக விரைவில், அதாவது முடிவடைந்து விட்டது. நான் நினைக்கின்றேன் 2வது தவணைக்கும் அந்த வசதி படைத்த மாணவியின் தந்தை 1 மில்லியன் ரூபாய் வழங்கினால் 2வது தவணைக்கும் அங்கே ஆசிரியர் நியமிக்கப்பட மாட்டார். ஆகவே அதிகாரிகளை சிந்தியுங்கள். ஏழைகளின் செல்வம் கல்வி, பெண்களுக்கு பாதுகாப்பு கல்வி, வசதி படைத்தோரின் அணிகலன் தான் கல்வி. ஆகவே ஏழைகளின் செல்வத்தில் விளையாடாதீர்கள். எமது அரசாங்கத்தில் தற்போது இருக்கின்ற மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் இங்கே இருக்கின்ற அரசு அதிகாரிகளை விட திறமையான அறிவுள்ளவர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆகவே எமது ஜனாதிபதியினுடைய எண்ணக்கருவை செயற்படுத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் தயங்க மாட்டோம். ஏழை மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீர்கள். ஆகவே அன்பான அரசு உத்தியோகர்களே, இவ்வளவு காலமும் நீங்கள் தவறு செய்திருந்தால் இன்றிலிருந்தாவது நீங்கள் திருந்தி இந்த நாட்டுக்கும் எங்களுடைய சமுதாயத்திற்கும் ஏழை மக்களின் வரி பணத்திலிருந்து பெற்றுக் கொள்கின்ற சம்பளத்திற்கும் நேர்மையாக கடமையாற்றுங்கள் என்று நான் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் என தெரிவித்தார்.